ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஐஸ்வர்யாவை எந்த அளவுக்கு வெறுப்பேற்றணுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிடுறாங்க சாவித்திரியும் தாமரையும். அதுக்கப்புறமா அவங்க போனதுமே ஐஸ்வர்யா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஈஸ்வரி வராங்க. ஐஷு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. ஐயோ ஆண்டி, அந்த தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரி வந்து என்னை செம்ம டென்ஷன் படுத்திட்டு போயிட்டாங்கன்றாங்க. டென்ஷன் படுத்திட்டு போகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க ஐஷோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பேசின விஷயங்களும் சொல்கிறாங்க. செய்த மாமா என் கழுத்தில் ஒரு கடமைகின் மட்டும்தான் தாலி கட்டினாராம், ஆனால் பொண்டாட்டின்னு ஒரு நாளும் ஏற்றுக்கலையா, நாங்கள் சந்தோஷமாக வாழலையா, நீ அந்த குழந்தைக்கு ஆய வேலை மட்டும்தான் பார்க்குறன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசினாங்க ஆண்டின்றாங்க. இங்கே பாருமா, அவள் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னா நீயும் ஏமா அதே நினச்சிட்டு இருக்கன்றாங்க. இல்லாண்டி அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலமையில தானே நான் இருக்கேன். சேது மாமா இப்போ வரைக்கும் வந்து என்னை ஒய்ஃபாக கூட ஏற்றுக்கலான்ட்டி, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கணும்னு என்ன இது சொல்லுங்கன்றாங்க. இங்கே பாரு, நான் சொல்றேன்ல, உன்னை வேணும்ட்டே அவங்க வெறுப்பேற்றி பார்க்குறாங்க. அதனால தயவு செஞ்சு வந்து அந்த சாவித்திரியும் தாமரையும் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்காத சரியான்றாங்க. இல்லான்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்டா இப்படி இருக்கும்னு தோணுதுன்றாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்ற மாதிரி செய். அந்த சேது வந்து அவன் மனசுல இருந்து ஒட்டுமொத்தமா தமிழ் செல்விய மறந்துடணும். அப்படி மறந்தா அவங்க தாராளமா உன்னை ஏத்துப்பான்றாங்க. ஆண்டி நான் ஒன்று சொல்லட்டுமா, உண்மையிலேயே அந்த தமிழ் செல்வி குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா தான் இருக்குன்றாங்க. நாம எல்லாம் தான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாங்க போனப்ப எங்களுக்கு விருந்து வச்சு என்னை உள்ள படுக்க வச்சு என்னை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றோமான்ட்டு எனக்கே ஒரு மாதிரி லைட்டா கில்ட் ஃபீல் இருந்துச்சுன்றாங்க. கேட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அடியே என்னடி நீ அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணனு வச்சுக்கோ உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கவே முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேற இப்படி சொல்லுவாங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் வாழ்க்கை அவ்வளவுதான் நாஸ்தனமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.